ப்ரிசம்ல வந்து நம்ம லாஸ்டா வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அது பேஸ்ட் இருக்கிறது பார்த்தோம். இப்போ இந்த இதுல வந்து என்ன அப்படின்னா ப்ரிசம்ல வந்துட்டு ரிஃப்ராக்ஷன்ல வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ரிஃப்ராக்ஷன்ல நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா மெயின் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகே சார். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்ன, அதுக்கப்புறம் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதோட ரிலேஷன்ஷிப் என்ன, ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? இது ஆக்சுவலி 2 கொஸ்டின் வந்து தனித்தனியா கேட்பாங்க. இப்போ சப்போஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கால்குலேட் பண்ணிட்டு தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வர முடியும். ஓகேவா? இல்ல சம்டைம்ஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அது மட்டும் நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ அது நம்ம என்னன்றதை பார்ப்போம். புக்கோட டயக்ராம் நான் எடுக்கிறேன். இந்த டயக்ராம் தான் நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம 10th படிச்சிருப்போம். ஓகேவா? 10th இதை படிச்சிருப்போம். பட் 10th நம்ம ஈக்குவேஷன்ஸ் எதுவுமே படிச்சிருக்க போறது இல்லை. நம்ம ஜஸ்ட் அந்த ப்ரிசமோட ரிஃப்ராக்ஷன் மட்டும் தான் பார்த்திருப்போம். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பார்த்திருக்க மாட்டோம். ஓகேவா? இங்க நம்ம வந்து ஒவ்வொரு டீடைலும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம என்னன்றதை டீடைலா பார்க்க போறோம். ஓகே சார். சரி, இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் டிரா பண்றதும் நான் காமிக்கிறேன். ஓகேவா? நம்ம புக்கோட டயக்ராமை நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்குவோம். இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம ஒரு நார்மல் டிரா பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நார்மல் டிரா பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு லைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இங்க இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, ஒன் ஆஃப் த ஃபேஸஸ்ல நமக்கு இன்சிடென்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நேம்ஸ் என்னன்றதை வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஏ பி சி. ஓகே, இப்போ நமக்கு இங்க இன்சிடென்ட் ரே வந்து இப்போ கியூ அப்படின்ற பாயிண்ட்ல வந்து நமக்கு படுது. இது வந்து பி. ஸோ இன்சிடென்ட் ரே இது வந்து நார்மல். இந்த பெர்பெண்டிகுலர் கிரீன் கலர் லைட் இருக்கு, லைன் இருக்கு இல்லையா, அது வந்து நார்மல். இப்போ லைட் என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு லைட் வந்துட்டு ரிஃப்ராக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? நார்மல் வித் நார்மல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ நமக்கு இதே லைட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல பெண்ட் ஆகி இப்போ இந்த இடத்துல ப்ரிசம்ல வந்து இங்க வந்து படும். ஓகேவா? இப்போ நான் கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சம் கீழே வளைஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஆனா புக்கோட டயக்ராம் எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. அது என்னன்றதை ஃபைனலா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பேரலா இருக்கிற மாதிரி காமிக்கல, கொஞ்சம் கீழே ஸ்லைட்டா பெண்ட் ஆன மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல வந்து நார்மல்மா. இப்போ இந்த நார்மல் இங்க நம்ம ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். 90 டிகிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு நார்மல். இப்போ ஆக்சுவலி இது வந்து ரிஃப்ராக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், இது 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ஸ், திருப்பி செகண்ட் இன்சிடென்ஸ் நடக்குது. இப்போ இந்த லைட் வந்து இங்க போய் திருப்பி இன்சிடென்ஸ் ஆகுது. இப்போ இதையும் நம்ம இதாவது R2ன்னு எடுத்துக்கிறோம். I1 I2ன்னு எடுக்காம இது R1 R2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்து நமக்கு லைட் என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகி போகுது. செகண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து, சர்ஃபேஸ் ஏசில இருந்து நமக்கு லைட்டு ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில போகுது. இது வந்து டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் போகும்போது நமக்கு என்ன ஆகும், அவே ஃப்ரம் த நார்மல் போகும். ஓகே, இங்க வந்து டுவர்ட்ஸ் நார்மல் போகும், இங்க அவே ஃப்ரம் த நார்மல். இது வந்து ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டு நார்மல் இந்த ரெண்டு நார்மல் இன்டர்செக்ட் ஆகுற இடத்த வந்து நம்ம n அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? n அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை லைட் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் பாத்லயே போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அதுதான் நம்ம இமேஜின் பண்ண போறோம். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல பிரிசம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இந்த PQ அப்படின்றது ஸ்ட்ரைட்டா எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டா எக்ஸ்டெண்ட் ஆகி போகும், இப்படி போயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, லைட் வந்து எமர்ஜென்ட் லைட்.
இந்த எமர்ஜென்ட் ரே வந்துட்டு வெளியில வர லைட் நமக்கு ஆக்சுவலி இந்த சைட்ல இருந்து நம்ம வியூ பண்றோம் அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ப்ரிசம் இல்ல அப்படின்னா நமக்கு இந்த சைட்ல இருந்து நேரா அப்படி வர மாதிரி தெரியும் லைட். கரெக்டா? ஓகே. அப்ப நம்ம அந்த லைனையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். பேக்வேர்டா இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேரலா ஒரு லைன் என்ன பண்றோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா டிரா பண்ணணும். பேரலல் லைன் டிரா பண்றோம். இப்ப இந்த 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுற இடத்த வந்து M அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ஆங்கிள் இருக்குல்லமா, இந்த ஆங்கிள் தான் நமக்கு என்னது அப்படின்னா டீவியேஷன். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போற ஒரு விஷயம். அப்ப கிளாஸ் ஸ்லாப்ல வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது டீவியேஷன் நடக்காது. லேட்டரல் ஷிஃப்ட் மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? Okay, பட் sir. பிரிசம்ல வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா டீவியேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்ப லைட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த அளவுக்கு டீவியேட் ஆகி இருக்கு அப்படின்றத சொல்றோம். இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இப்ப டி அப்படின்றது என்னது அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டி. இப்ப இதோட வேல்யூ என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். புரியுதா? Okay. இப்ப இந்த புக்கோட டயக்ராம் எடுத்து இப்ப புக்ல வந்து டெல்டான்னு போட்டிருப்பாங்க. இது நம்ம டெல்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், டி அப்படின்னு எடுத்துக்கலாம். எது வேணாலும் நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே, இது Q, இது N, இது வந்து R. இந்த பாயிண்ட் வந்து R, இது வந்து S, RS. அப்ப PQங்கிறது இன்சிடென்ட் ரே, QR அப்படின்றது ரிஃப்ராக்டட் ரே த்ரூ த பிரிசம். அப்புறம் RS இப்ப எகைன் இன்னொரு ரிஃப்ராக்டட் ரே எமர்ஜென்ட் ஆகுது, வெளியில எமர்ஜென்ட் ஆகி போயிடுச்சு. ஓகேவா? இப்ப இதுல வந்து நமக்கு ஏ என்னென்ன ஒவ்வொரு ஆங்கிளா நம்ம பார்க்கலாம். இப்ப I வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், அது நமக்கு தெரியும். I வந்து இன்சிடென்ட். I and R2. ஓகேவா? I and R2 வந்துட்டு இன்சிடென்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அடுத்து R1 வந்து angle of refraction. Angle of refraction. இது E வந்துட்டு எமர்ஜென்ஸ், angle of emergence. இப்ப இது எல்லாத்துக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்புறம் அதுக்கும் டிக்கும் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அடுத்து இன்னொரு ஒரு டேர்ம் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஏ, ஆங்கிள் ஏ அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் பிரிசம். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இது என்னன்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்படின்றது என்னன்னா இதுதான் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏ. ஓகேவா? Okay, sir. பட் நம்ம இது ஒரு ரைட் என்ன சொல்றது, இது ஒரு ஈக்குலேட்டரல் பிரிசம் அப்படின்றனால ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து எல்லா சைடும் ஐடென்டிக்கலா தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துலயும் அது ஏ தான், இங்கேயும் ஏ தான். இப்ப இது ஒருவேளை உங்களுக்கு பிராக்டிக்கல்ல வச்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரிசம் எடுத்து இந்த கார்னரை நம்ம டிரா பண்ணிட்டு இந்த 3 ஆங்கிளையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலா மெஷர் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணி ஆவரேஜா கண்டுபிடிப்போம். ஓகேவா? பட் நமக்கு இப்போதைக்கு நம்ம மேல உள்ளதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். இது கீழே இருக்க ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது. Okay, sir. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா to obtain relation between A and D. ஓகேவா? ஏக்கு டிக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நம்ம அப்டைன் பண்ண போறோம். Okay. ஓகேவா? அதுல ஏ டி மட்டும் கிடையாது, ஐ இ அதுவும் சேர்த்துதான். ஓகேவா? ஏடி, ஐ அண்ட் இ இந்த 4 குவான்டிட்டிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் நம்ம அதை அப்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டிவ் கண்டுபிடிக்கும். ஓகேவா? சரி, அதுக்கு இப்ப நமக்கான அப்படின்னா ஜெனரல் நம்ம ஜியோமெட்ரியோட ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா? ஜியோமெட்ரியோட ரூல்ஸ் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு குவாட்ரிலேட்டரல் AQNR அதை பார்க்க போறோம். இந்த குவாட்ரிலேட்டரல் AQNR அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப இந்த குவாட்ரிலேட்டரலோட ரூல் என்ன அப்படின்னா இப்ப இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள் AQR பிளஸ் ஆங்கிள் QNR. Sir, QAR தானே sir? Angle QAR plus QNR. QAR மாத்தி சொல்லிட்டேன். சென்டர்ல தான் நம்ம ஆங்கிள் இதுன்றத போடணும். QAR ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா?
இப்ப இந்த இடத்துல QAR அப்படின்றது தான் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் ஏ. அது சிம்பிளா ஏ அப்படின்னே வச்சுக்கலாம். QAR அப்படின்றது ஏ. QNR அப்படின்றத எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் QNR வச்சு நம்ம அதை சால்வ் பண்ணணும். அப்ப ட்ரையாங்கிள் QNR எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R1 R2 QNR R1 plus R2 plus QNR equal to 180 டிகிரின்னு வரும். ஏன்னா அது ட்ரையாங்கிள்னால. Okay, sir. அப்ப QNR 180 minus QNR 180 minus QNR equals to R1 plus R2 அப்படின்றத நம்ம இந்த ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த QNR அந்த சைடு வச்சு இல்லைன்னா அப்படியே நம்ம இந்த சைடு நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ QNR ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்? 180 மைனஸ் இல்லைன்னா இப்படி சொல்லலாம். அது வந்துட்டு QNR equal to 180 minus R1 plus R2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதை நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா A plus 180 minus R1 plus R2 equals to 180 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 180 கேன்சல். அப்ப A equal to R1 plus R2 அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைச்சிருச்சு. Okay, sir. ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் QMR அதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ட்ரையாங்கிள் QMR. இப்போ இந்த டயக்ராம் நான் திருப்பி நான் இன்னொரு தடவை காப்பி பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கோட டயக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னொரு தடவை நம்ம ப்ராப்பரா அதை நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இந்த சின்ன போர்ஷனை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். Okay, sir. இதை பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த சைடு ஆங்கிள் ஐ அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிளும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐ தான் வரும். ஆங்கிள் ஐ. ஓகேவா? அப்ப இந்த ரிமைனிங் வந்து எவ்வளவு வரும்? I மைனஸ் R கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா இது ரெண்டும் நமக்கு எக்ஸாக்டா இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்ப இந்த ஆங்கிள் ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டோட்டல் ஆங்கிளும் ஐ தான் வரும். அப்ப இந்த ஹாஃப் த போர்ஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ஆல்ரெடி இது R1 இருக்கு. அப்ப ரிமைனிங் வந்து I மைனஸ் R1 கிடைக்கும். அப்ப இந்த ஆப்போசிட்ல என்ன இருக்கக்கூடியது என்ன வரும் அப்படின்னா E மைனஸ் R2 கிடைக்கும். புரியுதா எப்படின்னு? ஹலோ, Yes, sir. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சாமா? ஓகே. என்னன்னா அப்ப இந்த சைடு ஆங்கிள் ஐ அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிள் என்னது? இதுவும் ஐ தானே? ஆமா, sir. அப்ப ரிமைனிங் வந்து I மைனஸ் R1. ஸோ அதே மாதிரி அதே ரூலை நம்ம இந்த சைடு அப்ளை பண்ணோம்னா இந்த ஹாஃப் த போர்ஷன் வந்து பார்த்தோம்னா E மைனஸ் R2 கிடைக்கும். Okay. ஓகே. இப்போ இங்க QMR. ஓகே. அப்ப ட்ரையாங்கிள் QMR எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிள் QMR பிளஸ் I மைனஸ் R1 பிளஸ் E மைனஸ் R2 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? இப்ப இந்த QMR இருக்கு இல்லையா, அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்ப இந்த பார்ட் மட்டும் பார்த்தோம்னா 180 மைனஸ் டெல்டா. Okay. ஓகேவா? அப்ப QMR எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா 180 மைனஸ் டெல்டா பிளஸ் I மைனஸ் R1 பிளஸ் E மைனஸ் R2 ஈக்குவல்ஸ் டு 180 எடுத்துக்கலாம். இப்போ 180 கேன்சல். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு, பாசிட்டிவ் டேர்ம்ஸ் ஒரு சைடு வச்சுக்குவோம். அப்ப I பிளஸ் E நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டெல்டா R1 பிளஸ் R2 கிடைக்கும். ஓகேவா? இப்ப இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம். ப்ரீவியஸா நம்ம ஒரு ஈக்குவேஷன் அப்ளைன் பண்ணிருக்கோம். ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஈக்குவேஷன் 1 என்னது? A ஈக்குவல்ஸ் டு R1 பிளஸ் R2. ஈக்குவேஷன் 1 வந்து என்னது? A ஈக்குவல்ஸ் டு R1 பிளஸ் R2. இப்ப இதுல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? I பிளஸ் E ஈக்குவல்ஸ் டு டெல்டா பிளஸ் A. ஓகே. இப்ப நமக்கு ஃபைனலான எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. இதுதான் நம்மளோட ரிக்வயர்டு ஈக்குவேஷன். அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு? ஐயை டிபெண்ட் பண்ணிருக்கு, ஈயை டிபெண்ட் பண்ணிருக்கு, அப்புறம் ஏவை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஐக்கும் டிக்கும் இடையில ஒரு கிராஃப் பிளாட் பண்ண முடியும். ஓகே. ஐ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும்
ஐ வந்து எக்ஸ் ஆக்சஸ்லையும் டி வந்துட்டு இல்லை டெல்டா வந்துட்டு ஒய் ஆக்சஸ்லையும் நம்ம எடுத்துக்கணும். டெல்டா வந்து ஒய் ஆக்சஸ்லையும் எடுத்துக்கணும். அப்போ ஒய் ஆக்சஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதுக்கான கிராஃப் நமக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது டெல்டாவோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த கிராஃப் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு 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 வி ஷேப்டு கிராஃப்ல ஒரு யூ ஷேப்டு கிராஃப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். ஓகேவா? அப்ப என்ன ஆகுதுன்னா ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது டெல்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லோவஸ்ட் வேல்யூ கிடைக்குது டெல்டாக்கு. ஓகேவா? அந்த டெல்டாவோட லோவஸ்ட் வேல்யூ தான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன். இந்த இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லைனை கனெக்ட் பண்றோம். இந்த டெல்டாவோட நேம் வந்து டெல்டா எம். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நமக்கு ஒரு ஐ வேல்யூ இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல ஐ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஐ வந்துட்டு எக்ஸாக்டா ஐ வந்துட்டு ஈக்கு ஈக்குவல் ஆயிரும் இந்த இடத்துல. புரியுதா? ஓகே. இதெல்லாம் பிராக்டிகலி வெரிஃபைடு. பிராக்டிகலா வெரிஃபைடு. ஓகே சார். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கான ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம என்னன்றது அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனோட வேல்யூ நம்ம என்னன்றதை கால்குலேட் பண்ண போறோம். அதாவது மினிமம் டீவியேஷன் இந்த டெல்டா எம் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னன்றதை பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் பிரிசம். அதை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு இந்த மினிமம் டீவியேஷனை தான் நம்ம பிரின்சிபலா எடுத்துக்க போறோம். ஓகேவா? மினிமம் டீவியேஷனோட பிரின்சிபல் எடுத்துக்க போறோம். அப்போ மினிமம் டீவியேஷனோட பிரின்சிபல் என்ன விஷயம் அப்படின்னா இந்த கிராஃப் வந்துட்டு இல்லை டெக்ஸ்ட் புக்கோட கிராஃப் நம்ம என்ன காப்பி பண்ணிக்கலாங்க. நான் அதுல இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இங்க என்ன இந்த டயக்ராம். ஸோ மினிமம் டீவியேஷன் நமக்கு அக்கர் ஆகும் போது என்னென்ன டிஃபரன்ஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ இது வந்து டெல்டா எம். ஓகேவா? டெல்டா எம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இது இந்த லோவஸ்ட் வேல்யூ டெல்டா எம். டெல்டா எம் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐ ஈக்குவல்ஸ் டு ஈன்னு வருது. ஓகேவா? ஸோ அட் when delta equals to delta m I equals to e. இப்போ I e ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் யோசிச்சு பாரு. இந்த ட்ரையாங்கிள் QNR I equal to e அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா R1 equal to R2 மாறிடும். R1 equal to R2 மாறிடும். Therefore R1 also equal to R2. அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா the refracted ray must be parallel to the base of the prism. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கான்செப்டை நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துட்டு சாரி ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் அட்டைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா பிரிசமோட பேஸும் இந்த ரிஃப்ராக்டட் ரே எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டா பேரலா இருக்கும். ஓகேவா? மற்ற நேரத்துல நமக்கு எக்ஸாக்டா பேரலா இருக்காது. கீழே இப்படி வளைஞ்சுதான் போகும். எப்பவுமே இப்படி வளைஞ்சுதான் போகும். பட் நம்ம எக்ஸாக்டா மினிமம் டீவியேஷன் அப்படிங்கிற அந்த ஆங்கிளை நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைட் வந்து அப்படியே பேஸ்க்கு பேரலா தான் டிராவல் பண்ணும். ஓகேவா? இந்த இடத்துல தான் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா டெல்டா எம் வந்துட்டு அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் மற்றதெல்லாம் நமக்கு டெல்டா எம் அப்படி அக்கர் ஆகாது. ஓகேவா? அப்ப டெல்டா எம் அப்படின்றது நமக்கு அட்டைன் ஆயிடுச்சு. அப்போ ஐ வந்து ஈக்குவல் டு ஈவா மாறிடும். R1 ஈக்குவல் டு R2 மாறிடும். அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா A ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 அதை 2R அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஈக்குவேஷன் 2 எப்படி மாடிஃபை ஆகும் அப்படின்னா I பிளஸ் இ ஈக்குவல் டு என்னது A பிளஸ் டெல்டா எம். A பிளஸ் டெல்டா இதுதான் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 எப்படி மாறும் அப்படின்னா I ஈக்குவல் டு இ தானே. அப்போ 2I ஈக்குவல் டு A பிளஸ் டெல்டா எம்னு மாறிடும். புரிஞ்சுதா? எது டவுட் இல்லையாமா? ஹலோ ஹலோ yes sir. கேக்குதா? yes sir. சரி. Network கொஞ்சம் issue. ஓகே ஓகே. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும்? R ஈக்குவல் டு A பை 2.
ஐயோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா a plus delta m divided by 2. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னது? sin i by sin r for glass. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் Yes, கிளாஸ் sir. வந்துட்டு sin i by sin r. அப்போ sin a plus delta m whole divided by 2 again whole divided by sin a by 2. ஸோ இதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? Okay. ஸோ இதுதான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம் அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எழுதணும். இப்போ நமக்கு ஜஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் மட்டும் டெரைவ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீ நேரடியாவே இங்க வந்துடலாம். உனக்கு ஈக்குவேஷன் 2 வந்து தெரிஞ்சிருச்சு, ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவேஷன் 1 எனக்கு மெமரியா தெரியும் அப்படின்னா நம்ம நேரடியா இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு இந்த கண்டிஷனை மட்டும் ஸ்டேட் பண்ணா போதும். Okay, sir. ஓகேவா? இல்ல சார் எனக்கு டவுட்டா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து Okay. ஓகேவா? அதுல வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியுது. இந்த வேல்யூஸும் மெமரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு முன்னெல்லாம் ப்ராக்டிக்கலா வச்சிருந்தாங்க, பட் இப்பெல்லாம் அதெல்லாம் நமக்கு வந்து ஆப்ஷனல் தான், இது ப்ராக்டிக்கலா கிடையாது. இந்த இந்த கிராஃப் மட்டும் நம்ம பிளாட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ரெக்கார்ட்ல இது எழுதிருக்கீங்களா? Sir, இருக்கு sir. இது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை நம்ம பிளாட் பண்ற மாதிரி நமக்கு கொடுப்பாங்க A4 ஷீட்ல. Okay, sir. ஸோ யூஸ்வலா நமக்கு வந்து இந்த ஒரு 50 டிகிரி 47 டிகிரி கிட்ட வரும் இந்த வேல்யூ. ஏ வந்து நமக்கு எப்பவுமே 60 தான். ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது ஏவோட வேல்யூ வந்துட்டு 60 ஃபார் ஈக்குவலேட்டரல் ப்ரிசம். Okay, sir. ஓகேவா? அது வந்து நியர்லி ஒரு டி வந்து ஒரு 50 47 அந்த ரேஞ்சில் இருக்கும், 47 48 அந்த ரேஞ்சில் இருக்கும் நார்மல் மெட்டீரியல் ப்ரிசம். பட் இது நீ எழுத தேவையில்லை, நாட் ஃபார் எக்ஸாம். Okay. ஓகே, இது நம்ம எல்லாம் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. நமக்கு வந்து என்னது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ரிலேஷன் பிட்வீன் இந்த 4 குவான்டிட்டிஸ் இடையில. இது சம்டைம்ஸ் இந்த கொஸ்டினே கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, ஆன்சரே கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டயக்ராம் நம்ம தெளிவாக இருக்கணும், டயக்ராம்ல மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் இங்கே உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் அப்படி பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீ டெக்ஸ்ட் புக்ல இருக்க டயக்ராமே ஃபாலோ பண்ணிக்கோ. Okay, sir. ஓகேவா? நீ இந்த டயக்ராமே நீ என்ன பண்ணிக்கோ, ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? ம். பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம பேரலாவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay. பட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா அந்த குவாட்ரிலேட்டர்ல என்னன்றதை நம்ம எடுக்கணும். ஓகேவா? அடுத்த ட்ரையாங்கிள் QNR எடுக்கணும், அடுத்த ட்ரையாங்கிள் MQR எடுக்கணும். ட்ரையாங்கிள் MQR இது 3 தான், அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு சிம்பிள் தான். Okay. ஏன்னா நம்ம இந்த குவாட்ரிலேட்டரோட பிரின்சிபல் வந்து நம்ம அதிகமா பிசிக்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம யூஸ்வலா ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஜியோமெட்ரி எல்லாம் வருது அப்படின்னா இந்த குவாட்ரிலேட்டர்ங்கிறது ரொம்ப இது ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம், வேற எங்கேயுமே நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். Okay, sir. ஓகே, நம்ம யூஸ்வலா ஜியோமெட்ரியோட பிரின்சிபல் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ரேர் தான். Okay. சரியா? இதோட ப்ரிசம் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ நமக்கு அடிஷனலா என்ன NCERT-ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா தின் ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. Okay. தின் ப்ரிசம், பட் இது போர்டில் வந்து அதிகமாக கேட்டதில்லை, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தின் ப்ரிசம் அப்படின்னா வந்துட்டு இது இல்லை ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம் சொல்லுவாங்க. Okay. ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம். ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ சைன் A plus delta m divided by 2 divided by sin A by 2 இருக்கு இல்லையா? இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைனை விட்டுட்டு நம்ம எழுதணும், அவ்வளவுதான். வேற ஒன்று இது ஆல்மோஸ்ட் எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படின்னா A plus delta m ஓகேவா டிவைடட் பை 2 டிவைடட் பை A by 2ன்னு வரும். இப்போ 2 கேன்சல் ஆயிரும். எடுத்துட்டோம் அப்படின்னா மியூ ஈக்குவல்ஸ் டு 1 plus delta m divided by Aன்னு வரும். ஓகேவா? அப்போ டெல்டா எம்க்கு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெல்டா எம் ஈக்குவல் டு A மியூ மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம்க்கு வந்து இதோட இது. ஸோ இப்போ இது என்னன்னா ரொம்ப அதிகமா டீவியேட் பண்ணாது. அப்போ ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம் deviation does not depend on angle of incidence. Depends on, so only depends on A and mu. ஓகேவா? ஸோ இப்போ டீவியேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஏவையும்
மியூவையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ம். ஓகேவா? மியூக்கு பதிலா நம்ம என் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? என்சிஆர்டில என் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்எல்ஆர் வரல மியூ யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ம். ஸோ இதுதான் நம்ம பார்த்த கடைசி. இது நம்ம ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் டாபிக்ல இது வரைக்கும் நமக்கு எல்லாமே ஓவர். ஓகேவா? பட் இந்த பர்டிகுலர் டாபிக்ல வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர மேனுவலா அதை சால்வ் பண்ணவே முடியாது. எக்ஸசைஸ் கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் இருக்கு, நான் காமிக்கிறேன். இந்த ப்ரிசம் இங்க கொடுத்துருக்காங்க. A prism is made of glass of unknown refractive index, parallel beam incident, angle of minimum deviation 40 degree கொடுத்துருக்காங்க. What is the refractive index of the prism? Angle is 60 degree. Okay, if the same prism is placed in water, refractive index 1.33, then what is the new deviation? Minimum deviation என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ நமக்கு 45 டிகிரி தெரியும், 60 டிகிரி பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பட் 60 + 40 போடும்போது என்ன ஆகும்? பிளஸ் டிவைடட் பை 2 போடும்போது 50 டிகிரி வந்துடும். ஓகே சார். அப்போ 50 டிகிரி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நேரடியாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இந்த கொஸ்டின்ல நமக்கு ஆக்சுவலி என்னன்னா கால்குலேட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். கால்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ணவே முடியாது. ஓகே சார். ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் ப்ரிசம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்காது. ஸோ நமக்கு மோஸ்டா ப்ரிசம் பேஸ் பண்ணதுன்னா அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ணி தான் நம்ம எனக்கு அதிகமாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இப்போ இந்த 9.4 இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக, ஏன்னா இப்போ 47 டிகிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, 35 டிகிரி எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நேரடியாக சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்போம், மைக்ரோஸ்கோப் பார்ப்போம். ஓகே, இப்போ மைக்ரோஸ்கோப் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்ன, ஒரு சிம்பிளா ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இல்ல இது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேக்னிஃபைங் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். மேக்னிஃபைங் கிளாஸ். இப்போ நமக்கு வந்து லெபார்டரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஜோசியக்காரங்களாம் வச்சிருப்பாங்கல்ல, நம்ம சினிமால எல்லாம் பார்த்துருக்கோம், அந்த கைரேகை பார்க்குறவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு சின்னதா ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். அந்த ஹேண்டிலோட சேர்த்து ஒரு சின்ன கான்வெக்ஸ் லென்ஸ் அதுல ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம அது இந்த இதுக்கு கூட இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ற இடத்துல எல்லாம் கூட அதை யூஸ் பண்ணுவாங்க. சின்னதா ஒரு லென்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து மேக்னிஃபை பண்ணி காமிக்கும். ஓகேவா? பட் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ். ஓகே சார். இதுக்கு வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு 9 டைம்ஸ் வரைக்கும் தான் அதிகபட்சம் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னிஃபை பண்ணும். ஓகேவா? அதுக்கு மேல என்ன பண்ணாது அப்படின்னா மேக்னிஃபை பண்ணாது. ஓகே. ஓகேவா? அதுக்கு மேல மேக்னிஃபை பண்ணாது. அப்ப அதுக்கு மேல நமக்கு வேணும் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இப்போ இதை வச்சு நம்ம இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்டை நம்மளால பார்க்க முடியும். ஓகே. இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது நம்ம சின்னதா லெட்டர்ஸை வந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கும் நம்ம அந்த கையில அந்த ரேகையெல்லாம் பார்க்கறதுக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர, மற்றபடி இதுல வந்து மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியாது. இப்போ செல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நம்ம பயாலஜி லேப்ல யூஸ் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல நமக்கு 2 லென்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நமக்கு புக்ல சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இதோட டயக்ராம் என்னன்றதை பார்ப்போம். இப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்லயும் நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்துட்டு ஃபைனல் இமேஜ் formed at least distance. ஓகே சார். லீஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது டி அப்படின்ற இடத்துல நமக்கு ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்து வந்துட்டு ஃபைனல் இமேஜ் formed at infinity. ஓகேவா? இந்த 2 கேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படின்னா, இது வந்து மினிமம் நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம். ஓகேவா? டிங்கிறது இந்த இடத்துல நமக்கு 25, ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா 25 சென்டிமீட்டர்ல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கண்ணுக்கு பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பார்க்க முடியாது, ரொம்ப க்ளோஸரா பார்க்க முடியாது. ஒரு 25 சென்டிமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் நம்மளால கிளியரா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும்.
ஸோ அந்த Okay. டிஸ்டன்ஸ் தான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இது இன்ஃபினிட்டி எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாம, ஓகேவா, வித்தவுட் ஸ்ட்ரெயின் ரிலாக்ஸ்டா நம்ம வந்து பார்க்கறதுக்கு எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்ஃபினிட்டியில நம்ம இமேஜ் வந்து லொகேட் ஆகிற மாதிரி வச்சு பார்க்கணும். ஓகேவா? Okay, sir. சரி, இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்னிஃபைங் பவர் என்னன்றதை பார்க்கணும். நம்மளோட எய்மே வந்து இங்க மேக்னிஃபிகேஷன் தான். ஓகேவா? மேக்னிஃபைங் பவர் வந்துட்டு அதை எப்படின்றத இப்போ நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ மேக்னிஃபைங் பவர் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா ஆங்கிள் சப்டெண்டட் by image at the least distance. Distance of distinct vision. Divided by angle subtended by object at the least distance of distinct vision. இது என்னங்கிறத டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நார்மலா இது இந்த கேஸ் கீழே டினாமினேட்டர்ல இருக்கிறது என்னன்னா நம்ம நேரடியா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கண்ணால பார்த்து 25 சென்டிமீட்டர்ல ஆப்ஜெக்ட் லொகேட் பண்ணி நம்ம ஆங்கிள் சப்டெண்ட் பண்றதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அந்த வேல்யூ இது. அடுத்து ஆங்கிள் சப்டெண்டட் பை இமேஜ் அட் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம லென்ஸை வச்சுட்டு நம்ம ஆப்ஜெக்டை பார்க்கும்போது 25 சென்டிமீட்டர்ல அது எவ்வளவு ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுது அதோட வேல்யூ. ஓகேவா? Okay, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம 1 by 1 நம்ம என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஆக்சுவல் டெரிவேஷனுக்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் ஹைட் ஹெச் அப்படின்ற ஒரு ஹெச் இருக்கு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் இதை வந்து ஹெச் நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து ஹெச் நாட்னு எடுத்துக்குவோம். இப்போ இங்கே நம்ம வந்து கண்ணால நம்ம பார்க்குறோம், வெறும் கண்ணால பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் சப்டெண்டட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கண்ணுக்கும் இந்த ஆப்ஜெக்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் சப்டெண்ட் ஹரிசாண்டல் லைன் கூட ஒரு ஆங்கிள் சப்டெண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம அந்த டினாமினேட்டர்ல பார்த்த ஆங்கிள். இதை வந்து நம்ம தீட்டா நாட்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த தீட்டா நாட் அப்படின்றது யாரு? தீட்டா நாட் அப்படின்றது நம்ம இந்த கீழே பார்த்த இந்த வேல்யூ. ஓகேவா? ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆப்ஜெக்ட். இதுதான் இந்த பர்டிகுலர் இது. Yes. ஓகேவா? இதுதான் நமக்கு தீட்டா நாட். இதை நம்ம Okay. கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ்ங்கிறதுனால இது வந்து டி. ஓகேவா? இப்போ நம்ம tan தீட்டா நம்ம எடுக்க போறோம். tan தீட்டா நாட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெச் நாட் டிவைடட் பை டி கிடைக்கும். பட் இந்த இடத்துல தீட்டா நாட் வந்து வெரி ஸ்மால் தான், ஸ்மாலர் ஆங்கிள் தான். அப்போ நமக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா தீட்டா நாட்டை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஹெச் நாட் டிவைடட் பை டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? Okay, sir. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா இப்போ இது வந்து வித்தவுட் லென்ஸ். ஓகே, இப்போ அடுத்து நம்ம வித் லென்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, நான் டெக்ஸ்ட் புக்கோட டயக்ராம் எடுத்துக்கிறேன். இந்த டயக்ராம் கீழே இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டயக்ராம். ஸோ டயக்ராம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ட்ரா பண்றதை நம்ம கற்றுக்கணும். ஓகேம்மா, இப்போ நம்ம இங்கே ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னது ஹெச் நாட், இது வந்து ஹெச் ஐ. ஓகேவா?
ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் நியர் பாயிண்ட். ஓகேவா? டில நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிருக்கோம், இமேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்ப லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு முன்னாடி இன்ஃபரண்டா நம்ம வந்து வச்சிருக்கோம். இப்ப இது ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு விர்ச்சுவல் இமேஜ், ரியல் இமேஜ் கிடையாது. விர்ச்சுவல் இமேஜ் தான் நமக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ஃப்ரேம் ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இப்போ ஆப்ஜெக்ட் எந்த சைடுல இருக்கோ அதே சைடுல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்து வந்துட்டு இப்ப இந்த இமேஜோட அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ஆப்ஜெக்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சென்டர் வழியா தான் நமக்கு அந்த லைன் வந்து போகும். அடுத்து இந்த பேரலல் லைன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போகுது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணனா நமக்கு ஃபைனலா இமேஜ் கூட போய் அது மெர்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம டயக்ராம் கரெக்டா ப்ராப்பரா டிரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ லென்ஸ்ல இருந்து இமேஜ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் டி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகைன் இதுதான் நம்மளோட ஆங்கிள் தீட்டா ஐ. ஓகேவா? அப்ப tan தீட்டா ஐ என்னன்னு பார்க்க போறோம். அதுதான் தீட்டா ஐ தான் அது. ஏன்னா ஸ்மாலர் ஆங்கிள்ங்கிறதுனால அதை நம்ம தீட்டா ஐன்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்ம ரெண்டு விதமா அதை நம்ம கம்பேர் பண்ண முடியும். அப்ப எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஹெச்ஐ டிவைடட் பை டின்னு சொல்லிக்கலாம். ஹெச்ஐ டிவைடட் பை டின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? பட் நமக்கு ஹைட் ஆஃப் இமேஜ் என்னன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஈக்குவல் டு h0 பை u அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஓகே, அப்ப நம்ம இந்த டேர்மை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப தீட்டா ஐயோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா என்னது h0 பை u. இந்த இடத்துல தீட்டா ஐ அப்படின்றது எது நம்ம முன்ன பார்த்தா இந்த நேம். ஓகேவா? ஆங்கிள் சப்டெண்டட் பை த இமேஜ் அட் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்ப இது நம்ம வந்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ஐ, தீட்டா ஐ. இது தீட்டா ஐ. ஓகேவா? இப்ப இந்த வேல்யூ நம்ம என்ன எடுத்துட்டோம். இப்ப நம்ம அப்ப நம்மளோட ஆக்சுவல் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்னன்றதை பார்ப்போம். இப்ப மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்ன வரும், மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல் டு தீட்டா ஐ டிவைடட் பை தீட்டா நாட். அப்போ தீட்டா ஐயோட வேல்யூ வந்து h0 டிவைடட் பை u. ஓகேவா? இது வந்து என்ன வருது, h0 டிவைடட் பை d. அப்ப ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா d பை u கிடைக்கும். ஓகேவா? அப்ப மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா வந்துட்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் m ஈக்குவல்ஸ் டு d டிவைடட் பை u அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்ப இது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஏன்னா நமக்கு u வந்து என்னது அன்னோன் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். இப்ப நம்மளோட நோன் குவான்டிட்டிஸ்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நோன் குவான்டிட்டிஸ் யார், இது வந்து ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேவா? இப்போ இதை நான் தனியா எந்த சைடு எழுதிக்கிறேன். நோன் குவான்டிட்டிஸ் யாரோட டேர்ம்ல தான் நம்ம எழுத போறோம் அப்படின்னா எஃப் டி, இந்த டேர்ம்ல மட்டும் தான் நம்ம எழுத போறோம். இப்போ ஒரு லென்ஸ்னு எடுத்துட்டோம்னா லென்ஸோட ஃபோக்கல் லென்த் நமக்கு என்னன்னு தெரிய போகுது. இது டிஸ்டன்ஸ் ஆஃப் லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன், அதுவும் நமக்கு 25 சென்டிமீட்டர் அப்படின்றது நமக்கு அதுவும் தெரியும். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ்ல மட்டும்தான் நம்ம மேக்னிஃபிகேஷனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த யூ வந்து எஃப்னு மாத்தணும். ஓகே சார். அப்ப அதுக்கு என்ன வழின்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப அதுக்கு நமக்கு என்ன வேணும், லென்ஸ் ஃபார்முலா வேணும். ஓகே. ஓகேவா? அப்ப லென்ஸ் ஃபார்முலா எடுத்துட்டோம் அப்படின்னா லென்ஸ் ஃபார்முலா என்னது, 1/f ஈக்குவல்ஸ் டு 1/v மைனஸ் 1/u. இப்ப இது 1/u தானே. அப்ப இதை 1/u சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப 1/u ஓட வேல்யூ என்ன வருது, 1/u ஈக்குவல்ஸ் டு ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு எடுத்து 1/v மைனஸ் 1/f. ஓகேவா? ஓகே சார். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சைன் டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறோம். டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா v வந்துட்டு மைனஸ் டி, u வந்துட்டு மைனஸ் u. ஓகே.
u இந்த இடத்துல நம்ம பிளஸ் யூன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா u வந்து நமக்கு என்னது மைனஸ் தான். Okay. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாலாம் உள்ள இன்சர்ட் பண்ணும். உள்ள இன்சர்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? -1/u கிடைக்கும். ஈக்குவல்ஸ் டு -1/d -1/f. இப்போ மைனஸ் மொத்தமா நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, எலிமினேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகுது? 1/u ஈக்குவல் டு 1/d பிளஸ் 1/f கிடைக்குது. ஓகே, நமக்கு என்ன வேணும்? மேக்னிஃபிகேஷன் என்னது? மேக்னிஃபிகேஷன் வந்துட்டு d/u. By you. நமக்கு 1/u தெரிஞ்சிருச்சு. அப்ப ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்? d ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப d இன்டூ 1/u அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். அப்போ 1/u ஓட வேல்யூ என்னது? 1/d பிளஸ் 1/f. இப்போ 1/d இந்த d உள்ள நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? d/d 1 மாறிடும். அடுத்து d/f கிடைச்சிடும். ஸோ இதுதான் நமக்கு என்னது? மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அட் d. அதான் முக்கியமான விஷயம். இது லீஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இதோட வேல்யூ. புரிஞ்சுதா? Okay, sir. இது வரைக்கும் நம்ம பார்த்தது லீஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கான ஒரு டெரிவேஷன். ஓகேவா? இப்ப அடுத்த டெரிவேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் at image, sorry, magnification when image formed at infinity. ஓகேவா? அப்ப நம்ம ஃபைனல் இமேஜ் வந்து எங்க இருக்குது? இன்ஃபினிட்டியில இருக்கு. புரிஞ்சுதா? இப்ப இதுக்கான டயக்ராம் என்னன்றதை நம்ம என்சிஆர்டி புக்ல இருந்து எடுத்துக்கோம். இப்ப இந்த இமேஜ் இதுக்காக நம்ம டிரா பண்ண போறோம். ஓகேவா? Okay. இந்த இமேஜ் நம்ம டிரா பண்ண போறோம். இப்ப நமக்கு ஃபைனல் இமேஜ் எங்க இருக்குன்றது நமக்கு கண்ணால பார்க்க முடியாது. ஓகேவா? நம்ம அடுத்து வந்து நம்ம ஹெச் வந்து ஹெச் நாட் தான் எடுத்திருக்கோம். ஹெச் எடுக்கல, ஹெச் நாட் தான் எடுத்திருக்கோம். இது தீட்டா ஐ தான். ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது. இந்த சைடு தீட்டா ஐ. ஓகேவா? நமக்கு ஃபைனல் இமேஜ் எப்ப இன்ஃபினிட்டியில கிடைக்கும் அப்படின்னா when the object is placed at f. ஓகேவா? அதாவது f is equal to u வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு எங்க கிடைக்கும்? ஃபைனல் இமேஜ் will be at infinity. அதாவது v வந்து இன்ஃபினிட்டியில கிடைக்கும். அப்ப லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் எங்க போய் வைக்கணும்? லென்ஸோட எக்ஸாக்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல நம்ம வைக்கணும். அப்படி வச்சோம்னா தான் நமக்கு எங்க கிடைக்கும்? இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில கிடைக்கும். Okay, sir. ஓகேவா? இப்ப நமக்கு மேக்னிஃபிகேஷன் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப இதுவும் அதே தான். மேக்னிஃபிகேஷன் வந்துட்டு முன்ன நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான். தீட்டா ஐ டிவைடட் பை தீட்டா நாட் தான். ஆல்ரெடி தீட்டா நாட் நமக்கு வேல்யூ தெரியும். தீட்டா நாட் என்னது? இந்த இடத்துல தீட்டா ஐ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச் நாட் பை எஃப் தான். ஹெச் நாட் பை எஃப். ஆல்ரெடி தீட்டா நாட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஹெச் நாட் பை டின்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெச் நாட் பை எஃப் டிவைட் பை ஹெச் நாட் பை டி கிடைக்கும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டி பை எஃப் கிடைக்கும். ஓகேவா? மேக்னிஃபிகேஷன் when image formed at infinity, d by f. அப்ப மேக்னிஃபிகேஷன் at least distance என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 plus d by f. ஓகேவா? மேக்னிஃபிகேஷன் at infinity அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா d by f. ஸோ இதை கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? மெமரி பண்ணிக்கோ. Okay. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை நம்ம உட்காந்து டெரைவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்கு ப்ராப்ளம்ல கேட்கும்போது நம்ம டெரைவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னதுன்னா மேக்னிஃபிகேஷன் when image formed at infinity. ஸோ இது வந்துட்டு மேக்னிஃபிகேஷன் when image formed at least distance. Okay. ஓகேவா? இதுதான் நம்ம மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட கான்செப்ட். இப்போ இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதை ப்ராப்பரா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல நம்ம யூஸ்வலா பண்ற மிஸ்டேக் என்னன்னா இந்த யூ வந்து மைனஸ் யூன்னு போடாம விட்டோம்னா இந்த ஆன்சர் அப்படியே நெகட்டிவ்லயே நின்றோம். அதுதான் ஒரு மிஸ்டேக். ஓகேவா? நம்ம அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. சைன் கன்வென்ஷன் பண்ணும்போது கரெக்டா பண்ணணும்.
ஓகேவா? வி வந்துட்டு மைனஸ் டி போட போறோம். எஃப் நம்ம டச் பண்ணவே வேணாம். ஓகேவா? சார் எஃப்பும் லெஃப்ட் சைடு தானே இருக்கு. அதுக்கும் நான் நெகட்டிவ் போடுமா அப்படின்னு சொல்லி எஃப் கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டியது. எஃப் நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவ்னு வச்சுக்குவோம். கான்வெக்ஸ் லென்ஸ்ங்கிறனால எஃப் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? டியும் யூ ஏன்னா நம்ம யூசுவலா பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இத நம்ம மறந்துருவோம். இத நம்ம கண்டிப்பா மறக்கவே கூடாது. இத மறந்துட்டோம் அப்படின்னா, இங்க மைனஸ் வரப்பல அப்படியே மைனஸ்ல நிக்கும். அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம அப்படியே விட்டுட்டு இருக்கோம். மறந்துருவோம். ஓகேவா? அதனால இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நமக்கு பாரு மேக்னிஃபிகேஷன் எதுல மட்டும் தான் இருக்கு? டிலயும் எஃப்லயும் மட்டும் தானே இருக்கு. இப்ப யூ எதுவுமே காணாம, யூ, வி எதுவுமே இல்லாம டி வந்து தான் வி. அது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம யூவோட டெர்ம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எலிமினேட் பண்ணிட்டோம். Okay, sir. ஸோ இதுக்கு யூசஸ்லாம் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துக்க வேண்டியதான். மேக்னிஃபிகேஷன் எங்க ஜுவல்லரி லிஸ்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜுவல்லரியில அந்த அந்த சின்ன சின்னதா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வாட்ச் ரிப்பேர் பண்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன லெபார்டரிஸ்ல இப்ப நம்ம வெர்னியர் கேலிபர்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? லேப்ல. வெர்னியர் கேலிபர் யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மல் வெர்னியர் கேலிபர் வந்து ரொம்ப நார்மல் சைஸா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதுவே நம்ம கிளாஸ் லேப் வச்சு ஒரு டிராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்க ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்களா? இல்ல சார். ஆக்சுவலி அது அந்த அந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப் உள்ள வச்சிருப்பாங்க. ஏன்னா முன்ன அது சிலபஸ்ல இருந்தது. இப்பயும் நமக்கு ஆக்சுவலி இருக்கு. இல்லன்னுலாம் கிடையாது. பட் நமக்கு 8 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிருவோம். ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இப்ப அந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப்ல வந்து பார்த்தோம்னா ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். ரொம்ப ஸ்மாலர் லைன் தான் இருக்கும். நம்ம யூசுவலா யூஸ் பண்ற அந்த வெர்னியர் ஸ்கேல்ல வந்து 10 டிவிஷன் தானே இருக்கும். ஞாபகம் இருக்குல்லையா? 10 டிவிஷன் தான் இருக்கும். பட் இதுவே டிராவலிங் மைக்ரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய வெர்னியர் ஸ்கேல்ல வந்து 50 டிவிஷன் இருக்கும். ஓகே சார். ஓகேவா? அப்ப அந்த 50 டிவிஷன் வந்து நம்ம கண்ணால பார்க்கும்போது நம்மளால அத பிரிச்சு பார்க்க முடியாது. கண்ணு வலிக்கும், பயங்கரமா வலிக்கும். அப்ப சின்னதா நம்ம என்ன பண்ணணும்? அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வந்து அவங்க கூடயே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம நெறைய நம்ம வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேவா? அடுத்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட லிமிட்டேஷன். ஓகேவா? லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, அது நம்ம என்சிஇஆர்டி புக்ல நான் காமிக்கிறேன். லிமிட்டேஷன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோக்கல் லென்த் இங்க குடுத்துருக்காங்க பாரு. 25 சென்டிமீட்டர். ஒரு 5ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு கிடைக்கும்? இது 25 டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா 6 கிடைக்கும். 6 டைம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். இப்ப இப்படிதான் நம்ம அத கால்குலேட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வேல்யூ குடுத்திருப்பாங்க. இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஹாஸ் a limited maximum magnification less than or equal to 9 times for realistic focal length. புரிஞ்சுதா? அப்ப இதோட நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ என்னது? 9 டைம்ஸ் தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஓகே. அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம ஒரு நார்மல் ஃபோக்கல் எதுக்காக நம்ம ஃபோக்கல் லென்த் இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய லென்ஸ் வச்சு நம்மளால பண்ண முடியாது. 1 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த்னா நம்ம எடுக்க முடியுமா? அப்படின்னா எடுக்க முடியாது. ஷார்ட் ஃபோக்கல் லென்த் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஃபோக்கல் லென்த்லாம் எடுக்க முடியாது. 0.5 சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் லெவல்ல இருக்கக்கூடிய அளவு ரொம்ப சின்ன லெவல் சைஸ்ல நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அப்ப லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 9 டைம்ஸ். அப்ப அத ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, காம்பவுண்டிங். ஓகேவா? 2 லென்ஸ கனெக்ட் பண்றாங்க. ஓகே. 2 லென்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இப்ப நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு நமக்கு போகுது. ஓகேவா? ஓகே. அடுத்து பாதி என்னன்றத பார்க்கலாம். இப்ப காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் என்னன்றத பார்ப்போம். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ரொம்ப வித்தியாசமா தான் நினைச்சுக்க வேணாம். அப்படியே சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சேர்ந்து வரக்கூடியது தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ அது என்னன்றத பார்ப்போம். இப்ப நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்லயே டெரிவேஷன் பார்த்துட்டோம். அதனால காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ரிசல்ட்டை மட்டும் தான் அப்படியே நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேவா? செகண்ட் டைம் நம்ம டெரிவேஷன் பண்ண வேணாம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணிக்கணும்? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல நம்ம டெரிவேஷன் பண்ணோம் இல்லையா? அதை மட்டும் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகே. ஓகேவா? நீ இப்ப எஸ்எல்ஆரோட புக்ல வந்து பாத்தீங்கன்னா, தனித்தனியா அவங்க டெரிவேஷன் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம அதெல்லாம் தேவையில்ல. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஆல்பா, பீட்டா எல்லாம் போட்டு பண்ணிருப்பாங்க. பட் நமக்கு அது தேவையில்ல. நம்ம நேரடியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃப்ரம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் நம்ம அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஏன்னா அந்த ஆல்பா, பீட்டான்னு பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வந்துரும். இப்ப இந்த ஆல்பா, பீட்டா எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஷன் வந்துரும். சரி, நம்ம இப்ப நேரடியா நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்க்கு போகலாம். இப்ப இந்த டயக்ராம் நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் டிரா பண்ணி காமிச்சேன். ஓகே, இவ்வளவு நேரம் நான் உனக்கு டிரா பண்ணவே இல்லை. நான் உனக்கு நேரடியா டிரா பண்ணி காமிச்சேன். அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப இங்க என்னன்னா, இங்கேயும் எகைன் நமக்கு 2 கேஸ் தான். ஓகேவா? எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமேஜ் அட்
இமேஜ் அட் டி, அடுத்து வந்துட்டு செகண்ட் வந்துட்டு இமேஜ் அட் இன்ஃபினிட்டி, அதாவது ஃபைனல் இமேஜ். ஓகேவா? ஃபைனல் இமேஜ் வந்துட்டு லீஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட மேக்னிஃபிகேஷன் என்ன, அடுத்து ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில இருந்தா அதோட மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்றது பார்க்க போறோம். சரி, Okay. இப்போ நம்ம இதை டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ எப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் நல்ல நீட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி. ஓகேவா? இப்போ நமக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன விஷயம் அப்படின்னா 2 லென்ஸ் இருக்குங்க. ஓகேவா? ஒன்று வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு லென்ஸு. ஓகேவா? அது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸரா இருக்கும். ஆப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸரா இருக்கும். அடுத்து ஐ பீஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு லென்ஸ் இருக்கு. அது வந்து ஐ பக்கத்துல நமக்கு இருக்கு. நம்மளோட ஐ பக்கத்துல இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து ஐ பீஸ். ஓகேவா? இப்போ அப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த் வந்து f0 அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஐ பீஸோட ஃபோக்கல் லென்த் fe அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? இதுல அப்ஜெக்டிவ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மாலர் சைஸா இருக்கும். Okay. ஷார்ட் ஃபோக்கல் லென்த் கோஆக்சியல் நிமிஷம். ஃபோக்கல் லென்த் fe வந்து கிரேட்டர் தென் f0. fe கிரேட்டர் தென் f0 இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இது ஸ்மாலர் சைஸ் தான். f0 வந்து சின்னதா தான் இருக்கும். நம்ம இங்க ஒரு சின்னதா ஒரு லென்ஸை டிரா பண்ணிக்கலாம். Okay, sir. சின்ன லென்ஸ். ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பெரிய லென்ஸ் டிரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் டிரா பண்ணும்போது. நம்ம பொறுமையா ஒன்னொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுல ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலா பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா மாத்தி போட்டுரும் டயக்ராம். ஏன்னா இதுல வந்து டெலஸ்கோப்ல என்ன இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் பெருசாகவும் ஐபீஸ் சின்னதாகவும் இருக்கும். அப்ப என்ன பண்ணிடுவாங்க, ரெண்டையும் சேர்த்து படிக்கும் போது கன்ஃபியூஷன் ஆகி டயக்ராம மாத்தி தப்பா போட்டுருவாங்க. Okay. ஓகேவா? சரி, இப்ப நமக்கு வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் யார் அப்படின்னா இந்த ஐபீஸ் தான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? இந்த விஷயத்தை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அப்ப ஐபீஸ் வந்து நமக்கு எப்படி ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா அது வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த லென்ஸ் வந்து நமக்கு ஒரு நார்மல் லென்ஸ் தான். ஒரு அப்ஜெக்டிவ் வந்து ஒரு நார்மல் லென்ஸ். அப்ப அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றோம். ஓகே, ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் h0 பிளேஸ் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐபீஸ்க்கு முன்னாடி ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? அப்ப அப்ஜெக்டிவ் வந்துட்டு ஐபீஸ்க்கு முன்னாடி ஒரு இமேஜ் நம்ம ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? இது வந்து இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் வந்துட்டு நம்ம u0 அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? இப்ப இந்த அப்ஜெக்டிவ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் ஒன்னு ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது வந்து h1 வச்சுக்கலாம். h டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து h டேஷ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு என்னது v0. ஓகேவா? அடுத்து இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னது u0. சாரி u. இப்ப நமக்கு fe வந்து இந்த இடத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து விர்ச்சுவல் இமேஜ் தான் நமக்கு வேணும். அப்ப நமக்கு வந்து ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல தான் நமக்கு இமேஜ் வந்து இருக்கும். இந்த h டேஷ் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கும். இந்த h டேஷ் வந்து என்னவா மாறுது அப்படின்னா இந்த h டேஷ் served as object for eyepiece. ஓகேவா? அப்ப இந்த h டேஷ் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் இமேஜை ஃபார்ம் பண்ணுது. ஃபைனல் இமேஜ் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. ஓகே தானே? இது வந்து என்ன அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் இமேஜ் h டபுள் டேஷ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த ஃபைனல் இமேஜுக்கும் லென்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம VE அப்படின்னு சொல்ல போறோம். இது நம்ம இனிஷியலா D-ல வச்சுக்க போறோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இமேஜ் ஃபார்ம்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இப்ப இன்னும் நம்ம வந்து ரே கம்ப்ளீட் பண்ணவே கிடையாது. இது வரைக்கும் நான் போட்டது வந்து ஜஸ்ட் பொசிஷன்ஸ் மட்டும் தான் நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இது புரியுது இல்லையா? இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ரே நம்ம டிரா பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ரே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹெச்ல இருந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியா நேரா இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இது கரெக்டா எக்ஸாக்டா சென்டர்ல போகல, நம்ம அது சென்டர்ல போகிற மாதிரி என்ன பண்ணணும், டிரா பண்ணணும் கரெக்டா. ஓகேவா? அடுத்து ஒரு பேரலல் லைன் போயிட்டு இந்த ஃபோக்கஸ்ல போயிட்டு இமேஜ் இந்த இடத்துல போற மாதிரி ஒரு லைன் ஒன்று டிரா பண்ணிக்க போறோம். ஆரோ மார்க் கரெக்டா நம்ம டிரா பண்ணிக்கணும். ஓகேவா?
வேற எந்த ஒரு லைனும் நம்ம மார்க் பண்ண வேணும். ஓகே, அடுத்த செகண்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இந்த இமேஜுக்கும் இங்க சென்டர் வழியா ஒரு லைன் நம்ம டிரா பண்ணிக்க போறோம். இது கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து இங்க இருந்து நமக்கு ஒரு இமேஜ் ஒரு லைன் பேரலா போகுது. இதை நம்ம நேரடியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்து கனெக்ட் பண்ண போறோம். இங்க கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஓகேவா? சரியே வந்து கரெக்டா நம்ம மிஸ்டேக் இல்லாம போட்டுக்க வேண்டியது. ஓகேவா? ஓகே. இப்போ இங்க நம்ம ஐயோட டயக்ராம் நம்ம வரைச்சுக்க வேண்டியது. ஸோ இதுதான் என்னது இமேஜ், ஃபைனல் இமேஜ் formed at D. புரிஞ்சுதா? ஃபைனல் இமேஜ் formed at D. ஒரு விர்ச்சுவல் இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டோட்டல் மேக்னிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்க போறோம். இப்போ இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் மாதிரி தான். 2 லென்ஸ் கண்டினியூஸா இருக்குது. அப்போ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் இன்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ், ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்ஜெக்டிவோட மேக்னிஃபிகேஷனையும் ஐபீஸோட மேக்னிஃபிகேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அப்போ அப்ஜெக்டிவோட மேக்னிஃபிகேஷன் என்னது, m ஈக்குவல் டு அப்ஜெக்டிவோட மேக்னிஃபிகேஷன் v0 by u0, v0 by u0 இன்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ். ஓகேவா? me வந்துட்டு at d வந்து என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1 plus d by f. ஓகேவா? 1 plus d by f. பட் இந்த இடத்துல f யாரு, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ், அதனால அதை நம்ம ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்ப அதனால இந்த இது வந்துட்டு 1 plus d by fe. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, டெரிவேஷன் பண்ண வேணாம். நம்ம இந்த டெரிவேஷனை வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணதுனால அங்க இருந்து இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதை சில சமயம் என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, டியூப் லென்த் அப்படின்ற ஒரு டேர்ம் எடுத்துட்டு வரோம். டியூப் லென்த் ஆக்சுவலி டியூப் லென்த்துக்கு ஸ்டேட்மெண்ட் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. f0 இந்த 2 லென்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் அதோட செகண்ட் ஃபோக்கஸ் இதோட ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட் இங்க நமக்கு என்சிஆர்டி புக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த v0 வந்து L அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? எதனால அப்படின்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் இங்க க்ளோசரா தான் அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதாவது இது வந்து ஷார்ட் ஃபோக்கல் லென்த் தானே. ஷார்ட் ஃபோக்கல் லென்த் அப்படின்னும் போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம ஆல்மோஸ்ட் அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மொத்தமா அதை எல் அப்படின்னே எடுத்துக்கலாம். டோட்டலாவே அதை நம்ம எல் அப்படின்னே எடுத்துக்கலாம். அப்ப இந்த எம்மோட வேல்யூ திருப்பி எப்படி ரீரைட் பண்றாங்க அப்படின்னா, எல் டிவைடட் பை இந்த u0க்கு பதிலா f0 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் எங்க அப்படின்னா f0க்கு பக்கத்துல தான் நம்ம ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ற மாதிரி எடுத்து 1 plus d by fe அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராம், இந்த இமேஜ், சாரி இந்த இதை மாத்திக்கிறாங்க. ஓகே. பட் எஸ்எல்ஆர் புக்ல வந்து நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம நெகட்டிவ் போட வேணாம், கம்பல்சரி கிடையாது. எதனால அப்படின்னா, நமக்கு என்சிஆர்டி புக்ல வந்து நெகட்டிவ் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நேரடியாக நம்ம அப்படியே வச்சுக்கலாம். எல் பை f0 பை அப்படின்னே வச்சுக்கலாம். எல் பை f0 வச்சுக்கலாம். இங்க எங்க இருக்கு, இவங்க வந்து ஃபைனல் இமேஜ் அட் இன்ஃபினிட்டிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? இங்க ME கொடுத்துட்டு 1 plus d by fe கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டிக்கு வந்து 1 by df. இவங்க இன்ஃபினிட்டிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு கொடுக்கல. ஸோ எல் பை f0 இங்க எங்கேயுமே நெகட்டிவ் சிம்பிள் கொடுக்கல. ஓகே. ஓகேமா? ஸோ இது வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இமேஜ் ஃபார்ம் தட் இன்ஃபினிட்டி. ஓகேவா? இமேஜ் ஃபார்ம் தட் இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போ அதுக்கு டயக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த டயக்ராம் எப்படி பார்ப்போம். ஓகே. ஃபைனல் இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. இப்போ இந்த டயக்ராம் எப்படி டிரா பண்றது, இது சிம்பிள் லாஜிக் தான். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அப்ஜெக்டிவா பிளேஸ் பண்றோம். அப்ஜெக்டிவ்